ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து பொறுக்காத அவங்க அண்ணன் வந்து கத்திட்டே இருக்கான். என்ன உன் அராஜகம் தாங்க முடியல, ரொம்ப பண்றிய, என்னம்மா இப்படி வளர்த்து வச்சிங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை வம்புழுத்துட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் ஏன்டா அவள் பேச்சுக்கு போற, உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவா, தேவையில்லாமல் நம்ம தான் உள்ளே உட்காரணும், நம்ம போலீஸ் பிடிச்சின்னு போனா கூட அவள் கவலை இல்லாத ஜாலியாக தான் இருப்பா, தேவையில்லாமல் அவள் பேச்சுக்கு போவாதரா, எக்கேர் கட்டினா போட்டோம். அம்மா டெய்லி போய் இந்த பாண்டி பையனை போய் பார்த்துட்டு வராமா. அப்படியா, ஏண்டி போற? ஆமா நான் டெய்லி தான் போகுது, இப்போ கூட சாப்பிட்டு தான் போறேன், எனக்கு அதான் வேலை, நீங்க என்ன தடுக்க முடியாது, என்ன பண்ணா பண்ணிக்கோங்க. இங்க பல்லவன் பாண்டி சோழா எல்லாம் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, நிலா எல்லாம் சேரனுக்கு அப்படியே ஒரு பொண்ணு பார்க்கணும், அதுக்கு ஜாதகம் பொண்ணு வீட்டுல கேட்கறாங்கன்னு சோழன் சொன்னோடனே அதை ரெடி பண்ணுமே, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க அப்பா நடேசிட்ட கேட்கறாங்க. அவரும் குடிச்சிக்கிட்டு பொறுப்பு இல்லாம அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகாது, இந்த வீட்டுல யாரும் பொண்ணே தங்காது, ஜாதகம் கிடையாது, நானே இந்த வீட்டு எல்லாருக்கும் ஜாதகத்தையும் சொல்லிடுறேன், அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நெகட்டிவாகவே சொல்கிறாரு. நிலாவுக்கு வந்து ரொம்ப கோவமாக தான் வருது. உடனே சோழன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வேணும்னா நம்ம அண்ணனுக்கு நானே ஒரு ஜாதகம் எழுதிடுவா, ஒரு பொருத்தெல்லாம் பார்த்து ஒரு இந்த பொருத்தெல்லாம் பார்த்தா வர பொண்ணுங்களும் அவரை பிடிச்சி போயிடும்ல, ஏன்னா ஆல்ரெடி அண்ணனுக்கும் நல்ல குணம் தான், நம்ம எழுத்துல என்ன தப்பு இருக்குது ஒன்றும் இல்லாமல் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் இருக்கிறது வயசு, அந்த நேர காலம் தானே போட போகிறோம், நல்ல மாதிரிக்கா எழுதிடலாங்க, நம்மளே தயார் பண்ணிக்கலாம், அவனை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு நிலா கிட்ட ஐடியா கேட்குறாரு. நிலாவும் சரி சோழா அப்படின்றாங்க. நானும் பாண்டியனும் போய் அதை பண்ணிட்டு வந்துடுறோம், ஆனால் அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேணாம், கேட்ட இல்லைன்னு தான் சொல்லுவாருன்றாங்க. ஆனால் சேட்டுமே கேட்குறாங்க, ஜாதகம் எதனா இருக்கான்னு நிலா கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் எழுதலமா, அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கே ஜாதகம் நம்பிக்கை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. சேரன் கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் தம்பிகளுக்காக தம்பி குடும்பத்துக்காக வாழ்ந்துருவாரா என்னன்னு அடுத்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.